Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து 12th வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தோட வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். Management is structured into 3 primary levels, each with distinct roles and responsibilities. These levels ensure the efficient functioning of an organization. So levels அப்படினு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 லெவல்ஸ்ன்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு லெவலுக்கான ரோல்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு. அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்னால் அதோட ரோல் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ டாப்பில் இருக்கிறவங்களோட வேலை என்னென்னா அவங்க வந்து ஃப்யூச்சருக்கான பிளானிங் எல்லாம் பண்ணணும், அதோட இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். யார் அங்கே இருப்பாங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் தான் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் லாங் டேர்ம் கோல்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் எல்லாம் அவங்க செட் பண்ணணும். அண்ட் தென் ஃபார்முலேட்டிங் கம்பெனி பாலிசிஸ், அந்தந்த கம்பெனிஸ்க்கான கரெக்டான பாலிசிஸ் அவங்க செட் பண்ணணும். அண்ட் தென் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் ப்ளஸ் டெசிஷன்ஸும் அவங்க எடுக்கணும். ரெப்ரசன்டிங் த கம்பெனி டு எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்மளோட கம்பெனியை வந்துட்டு இன்னும் நிறைய லைக் வேறு கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஓனர்ஸ், கிரெடிட்டர்ஸ், யாராக வேணாலும் இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம காசு கொடுக்குறவங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்மளோட கம்பெனியை பற்றி ரீச் கொண்டு போகிறது வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து த சிஇஓ ஆஃப் டெஸ்லாவோட சிஇஓ யார்? எலான் மஸ்க். டிசைட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் இன்டு நியூ மார்க்கெட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் ஏஐ ட்ரிவன் ஆட்டோமேஷன். ஸோ அதாவது டெஸ்லாவோட சிஇஓ எலான் மஸ்க் இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ அவர் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவரோட ரோல் வந்து சிஇஓ. ஓகேவா? லைக் அவர் யார் அப்படின்னா சிஇஓ. அவரோட ரோல் என்னது? ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தானே. ஸோ அது எடுக்கிறதுனால இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கான ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ யார் அவங்களோட பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஹெட், ரீஜனல் மேனேஜர்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் மேனேஜர்ஸ், இவங்களாம் தான் வந்து இந்த இதில் வந்துட்டு ரோல்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். லைக் ஃபஸ்ட்டு டாப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க ஸ்ட்ராட்டஜி அதாவது ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இவங்களோட வேலை. ஸோ சூப்பர்வைசிங் லோ லெவல் மேனேஜர்ஸ், அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி, என்ஷூரிங் டிபார்ட்மெண்டல் கோல்ஸ் ஆர் மெட். அதாவது இங்கே டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லாம் இருக்காங்க, ரீஜனல் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்கன்னா, ஸோ டாப் லெவலில் இருந்து அவங்க வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். ப்ளஸ் அதுக்கான ரிசோர்ஸஸ் கொடுக்கணும், அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாம் அலோகேட் பண்ணணும். ப்ளஸ் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Example, the marketing manager at Apple develops advertising campaigns based on the company's branding strategy. ஸோ இங்கே மார்க்கெட்டிங் மேனேஜர், அதாவது ஆப்பிளோட மார்க்கெட்டிங் மேனேஜர், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த கேம்பெயின்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், லைக் அது வந்து பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் தான் கொண்டு வந்திருப்பாங்களான்னு தெரியாது, டாப் லெவல்லேருந்து வந்திருக்கலாம். பட் அதை வந்து ரீச்சு கொண்டு போகிறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா இப்போ வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதுதான் இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.
ஸோ லாஸ்ட் வந்துட்டு லோ லெவல், அதாவது ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்டு. இவங்க வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சூப்பர்விஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இவங்களோட ரோல்ஸ். எக்ஸாம்பிள் இங்கே யார் யார் இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ், டீம் லீடர்ஸ், ஃபோர்மேன். இப்போ டீம் லீட் இருக்காங்கன்னா அவங்க டெய்லி வந்து அந்த ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஃபோர்மேன்னா லைக் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. சூப்பர்வைசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஒர்க் வந்துட்டு கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் டே டு டே பண்ணுறதுனால அது வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிங் எம்ப்ளாயீஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், என்ஷூரிங் டாஸ்க்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் எஃபிஷியன்ட்லி, மோட்டிவேட்டிங் அண்ட் கைடிங் ஒர்க்கர்ஸ், ரிப்போர்ட்டிங் டு மிடில் மேனேஜ்மெண்ட்ஸ். இவங்க வந்து மிடில் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து தான் வந்து ஆர்டர்ஸ் வருது. ஸோ அவங்க சொல்கிற ஒர்க் வந்து இவங்க கரெக்டாக பண்ணணும். அதை வந்து டே டு டே வந்து கரெக்டாக பண்ணணும். அதாவது இப்போது எம்ப்ளாயர்ஸ், அதாவது மேனேஜர்ஸாக, லோ லெவல் மேனேஜர்ஸாக இருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், கைட் பண்ணணும், கரெக்டான லீடர்ஷிப் கொடுக்கணும். இதெல்லாமே வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எக்ஸாம்பிள், அ ஷிஃப்ட் சூப்பர்வைசர் அட் மெக்டொனால்ட்ஸ் ensures that food is prepared on time and customer service is maintained. இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டி. உங்களுக்கு எக்ஸாம்பிளே புரியும். லைக் இப்போ வந்து கஸ்டமர் வந்து டெய்லி தான் வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான சர்வீஸ் கரெக்டாக இருக்கா, ஃபுட்டு வந்து கரெக்டாக போய் சேருதா, மற்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கரெக்டான சர்வீஸ் நடக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு ஒரு சூப்பர்வைசரோட வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து லோ லெவல் மேனேஜ்மெண்ட். இது வந்து அதாவது டெய்லி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தது தான் நம்ம இந்த சார்ட்டில் வந்து இருக்கோம். டாப் லெவலில் சிஇஓ, டைரக்டர்ஸ், இந்த மாதிரி வந்து மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துருக்கோம். அது கீழே மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். அங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீஜனல் ஹெட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான வேலை வந்துட்டு டாப் லெவலில் கொடுக்குற ஐடியாஸோ ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபார்மேட் பண்ணி கொடுக்குறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க சூப்பர்வைசர்ஸ், டீம் லீட்ஸ், எம்ப்ளாயர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குற வேலையை வந்துட்டு பார்க்குறது தான். ஸோ இப்படி தான் வந்துட்டு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் கான்செப்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.